ராகு பகவானும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சம்மந்தப்படுறதுனால தமிழ் புத்தாண்டில் புது வகை நோய் கிருமிகள் உருவாகக்கூடியது. அதாவது வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய புதிய புதிய நோய் சம்மந்தப்பட்டது, பெயர் வைக்க முடியாத நோய் சம்மந்தப்பட்ட வகையில் மருத்துவ ரீதியாக நிவர்த்தி கிடைக்காத நோய் நொடிகளும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. நம்ம இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம்னு ஒதுக்கி வைக்கிறத விட, எப்படி நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி ஒய்யாரமாக உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உடற்பயிற்சி இருந்தால் உடல் திடகாத்திரமாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நோய் நொடி வருது இல்லையா? அந்த மாதிரி நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழலும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டுருக்கோம். இரும்பு சார்ந்த தொழில் சம்மந்தப்பட்டது, கட்டிட சம்மந்தப்பட்டது, செவ்வாய் பகவான் ஆதிக்கமாக இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வியாபார தொழில் உள்ளவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டுருக்கோம்.